மெட்டா அப்படின்ற நிறுவனத்தை நடத்தி வரும் மிஸ்டர் மார்க் ஜுகர்பர்க் அவர் தான் வாட்ஸ்அப் வச்சுருக்காரு, ஃபேஸ்புக் வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு. அவர் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய பயன்பாட்டாளர்கள் அவர்கிட்ட இருந்து எப்படியெல்லாம் பணத்தை கறக்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுறதுன்றது ஒரு முடிவில் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்க, முக்கியமாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு புடவை தொழிலோ ஒரு நகை ஏதோ ஆன்லைனில் விற்கிறாங்க, இல்லை பொடி வகைகள் சாப்பாடு ஏதோ ஒன்று விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கஸ்டமர்ஸுக்கு மொத்தமாக மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புவாங்க. அதில் ஸ்டார்ட் அப் ப்ராட்காஸ்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா கஸ்டமர் நேமரும் உள்ளே போட்டு ஒரே கிளிக்கில் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட முடியும். அதுதான் அதோடைய விஷயம். இப்போ 2 நாளாக என்ன ஆகுதுன்னா, அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு மெட்டா கம்பெனி. மட்டமான கம்பெனின்னே சொல்லிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் 250 மெசேஜ் தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட்டில் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 கஸ்டமர் இருந்தாலே 10 பேருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ்னு வச்சுக்கிட்டாலுமே 300 மெசேஜ் வரும் ஒரு மாதத்துக்கு. அப்போ 250 அப்படிங்கும்போது எந்த கணக்கில் அவன் அப்படி சொல்கிறான்னு தெரியல. அதுக்கு மேலே நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம பணம் கட்டி தான் அனுப்ப முடியும். நம்ம அனுப்ப போகிற அந்த மார்க்கெட்டிங் மெசேஜ் அதாவது அடுத்தவங்கள போய் ஸ்பேம் பண்ணுதாம்மா. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறான். இதில் என்ன ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னா, ப்ராட்காஸ்ட் மெசேஜில் நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ஆனால் நம்ம அனுப்பக்கூடிய நபர் நம்மளை கான்டாக்டாக வச்சுருந்தா மட்டுமே அவங்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா அந்த மெசேஜ் போகாது. நமக்குமே அது சிங்கிள் டிக்கில் தான் காமிக்கும். யாரை ஏமாத்துறான்னு நமக்கே தெரியலை. அது எப்படி அப்போ ஸ்பேம் ஆகும்? நீங்கள் மார்க்கெட்டிங் மெசேஜில் உள்ளே போய் அவன்கிட்ட பணத்தை கட்டி அனுப்புனீங்கன்னா கட்டாயமாக போகும். ஓகேங்களா? அது கட்டாயமாக போகக்கூடிய டைம் தான் அது ஸ்பேம். இது நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை அவங்க கான்டாக்டில் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும். இதனால் பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா, சாமானியர்கள். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனி ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு அனுப்பலான்னா இதில் அனுப்ப முடியாது. ஏன்னா கான்டாக்டில் அவங்க இருக்கணும். இப்போ எனக்கு அவன் அனுப்ப போகிறான் அப்படின்னா நான் டிசிஎஸோ ஏதோ ஒரு கம்பெனி பேரில் அது அவங்கள சேவ் பண்ணியிருந்தால் தான் அது மெசேஜ் எனக்கு வரும். அப்படின்ற பட்சத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி குரூப்புக்கே ஒரு ப்ராட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா நமக்கும் அதே ரூல் தான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பண்ணலிங்கிறாங்கிறது இல்லை.